Okay guys, already நம்ம பார்த்தது வந்து nomenclature of hydrocarbons then functional group. இப்போ பார்க்க போகிறது nomenclature of substituted benzene. ஓகே, nomenclature of substituted benzene அப்படின்னா nomenclatureல நம்ம அதில் ஒரு ரூட் வேர்டு பார்த்த மாதிரி இதில் ஒரு நேமிங் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் ஒரு 3 கேட்டகரைஸில் அந்த ரூலை பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு இது வந்து மோனோ சப்ஸ்டியூட்டட் பென்சின் காம்பவுண்ட். ஓகே, மோனோ சப்ஸ்டியூட்டட் பென்சின் காம்பவுண்ட் அப்படின்னா சப்ஸ்டியூட்டட் அப்படின்னா ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் சப்ஸ்டியூட் ஆகிருக்கிறது பென்சின் ரிங்கில். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன நேமிங் கொடுக்கணும் அப்படின்னா ஃபார் நேமிங் யூஸ்டு ப்ரிஃபிக்ஸ் ஃபார் சப்ஸ்டியூட்டட் த வேர்டு அப்படின்னா பென்சின் அப்படின்றத சிம்பிளாக பென்சின் நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பென்சின் ரிங்கும் மெத்தில் குரூப் இருக்கும். ஸோ மெத்தில் பென்சின். இப்போ ஓஎம்இ மீத்தாக்சி ஒரு பென்சின் மீத்தாக்சி பென்சின். NH2 அமினோ குரூப் இருக்குது. ஸோ அமினோ பென்சின். நைட்ரோ குரூப் இருக்குது நைட்ரோ பென்சின். ப்ரமோ குரூப் இருக்குது ப்ரமோ பென்சின். ஸோ லைக் இந்த மாதிரி இது பண்ணலாம். இந்த மாதிரி மித்தாக்சி மித்தைல் பென்சினுக்குலாம் வந்து ஒரு காமன் நேம்ஸ் இருக்குது. ஓகேவா, அந்த காமன் நேம் என்னென்னா டொலுவின் அனிசோல் தென் வந்து அனிலீன். ஓகே, மித்தைல் பென்சினுக்கு டொலுவின், மீத்தாக்சி பென்சினுக்கு அனிசோல், அமினோ பென்சினுக்கு அனிலீன். ஓகேவா, ஓகே, இதுதான் வந்து மோனோ சப்ஸ்டியூட்டட் பென்சினுக்கு கொடுக்குற நேமிங். ஓகே, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டை சப்ஸ்டியூட்டட் பென்சின் காம்பவுண்ட். வாட் இஸ் டை சப்ஸ்டியூட்டட் பென்சின் காம்பவுண்ட் அப்படின்னா இதிலே நம்ம நேமிங்லேருந்தே எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். டை சப்ஸ்டியூட்டட் அப்படின்னா 2 ஆட்டம்ஸ் வந்து சப்ஸ்டியூட் ஆக போகுது. அது எதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் ஆக போகுது அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஆஃப் பென்சின் ரிங்கில் இருக்கிற 2 ஹைட்ரஜனை ரிப்ளேஸ்டு பண்ணுது. எது ரிப்ளேஸ்டு பண்ண 2 மோனோவேலண்ட் ஆட்டம் ஆர் குரூப். ஓகே, இதுதான் வந்து என்னென்னா டை சப்ஸ்டியூட்டட் பென்சின் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லும். ஸோ ஓகே, இதுக்கு பொசிஷன் ஆஃப் சப்ஸ்டியூயன்ட் கொடுக்கறதுக்கு பை நம்பரிங் ஆஃப் எ கார்பன் இன் எ ரிங் சப்ஸ்டியூட்டட் கெட் லோயஸ்ட் நம்பர். ஸோ லோயஸ்ட் நம்பர் எது இருக்கோ சப்ஸ்டியூஷனுக்கு அதை தான் நம்ம நேமிங் கொடுக்கணும். ஆஸ் யூஷுவல் நம்ம நாமென்க்ளேச்சர் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸில் படித்த மாதிரி தான். ஓகே, இதில் ஒரு 3 ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டோன்ட் கன்சிடர் திஸ் டேப்லெட் காலம், ஃபஸ்ட் ஜஸ்ட் ஃபோக்கஸ் இன் த எக்ஸாம்பிள். ஓகே, இது 2 சப்ஸ்டியூஷன் இருக்குது. இது 1, இது 2. ஸோ இது 2 சப்ஸ்டியூஷன். இதுக்கு ஒரு நேமிங் கொடுத்தோன்னா 1,2 டைப்ரோமோபென்சின். பிகாஸ் நம்ம இங்கே 1 எடுத்தோன்னா 1 2 3 4 5 6. ஸோ 6 இப்போ இங்கே 1 and 2 எடுத்துட்டேன். ஸோ இது வந்து 3ஆக இருக்குது. இப்போ இங்கேருந்து நான் 1 எடுத்தேன்னா 1 2 3 4 5 6 எடுத்தேன்னா 6 + 1 = 7. ஸோ நான் லீஸ்ட் லோயர் நம்பர் தான் எடுக்கணும். ஸோ நான் இங்கேருந்து நம்பரிங் கொடுக்குறேன். ஓகேவா, இதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பொசிஷனுக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும். தட் மீன்ஸ் லோயஸ்ட் லோ கண்ட்ரோல் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ ஓகே, இதில் ஒரு 3 ஃபார்மேட் இருக்குது. இது ஐயூபேக் நேம் எழுதிட்டோம். அதே இதை பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3. ஸோ 1 3 டைப்ரோமோபென்சின். இது 1 2 3 4. ஸோ 1 4 டைப்ரோமோபென்சின். ஓகே, இதில் இன்னொரு ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைவியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா ஆர்த்தோ மெட்டா பேரா. இல்லை ஆர்த்தோ மெட்டா பேரா அப்படின்னா என்னென்னா இந்த ஒரு சப்ஸ்டியூயன்ட்டின் அட்ஜசன்ட் கார்பன் ஆட்டம். அட்ஜசன்ட்லேயே இந்த கார்பன் ஆட்டத்துக்கு பக்கத்துலேயே இந்த கார்பன் ஆட்டத்தில் ஒரு சப்ஸ்டியூஷன் இருந்துச்சுன்னா அது ஆர்த்தோ ஃபார்ம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஆர்த்தோ ஃபார்ம். மெட்டாஃபார்ம் அப்படின்னா ஆல்டர்னேட்டாக. இப்போ இந்த கார்பன்னா அதுக்கு அடுத்த கார்பன் வந்துருச்சுன்னா இங்கே அட்ஜசன்ட்டில் இருந்துச்சுன்னா அது ஆர்த்தோ. பட் அந்த கார்பனை லீவ் பண்ணிவிட்டு அனதர் கார்பனில் ஆல்டர்னேட் கார்பனில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னென்னா மெட்டா பொசிஷன். ஸோ இதுவும் ஒரு மெட்டா பொசிஷன், இதுவும் ஒரு மெட்டா பொசிஷன். ஓகேவா, இது ஒரு ஆர்த்தோ பொசிஷன். ஓகே, இது ஒரு ஆர்த்தோ பொசிஷன். தென் வந்து பேரா பொசிஷன். திஸ் இஸ் அ பேரா பொசிஷன் ஹியர். அடுத்தது பேரா பொசிஷன் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் இன் டயகனலி சிச்சுவேட்டட். தட் மீன்ஸ் ஆப்போசிட்ஸ் டு ஈச் அதர். ஸோ ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு புரோமைடு அட்டாச் ஆகிருக்கு. 4th பொசிஷன் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ இது வந்து பேரா. ஸோ ஒரு பென்சின் ரிங்கில் இது ஆர்த்தோ பொசிஷன், இது மெட்டா பொசிஷன், இது பேரா பொசிஷன். ஓகே, லைக் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்தால் இது ஆர்த்தோ பிகாஸ் இது சப்ஸ்டியூஷன். லைக் இங்கே அதே மாதிரி இருந்துச்சுன்னா கூட அது ஆர்த்தோ பொசிஷன் தான். ஸோ ஆர்த்தோ பொசிஷன், மெட்டா பொசிஷன், பேரா பொசிஷன். ஸோ இதுக்கு ஒரு நேமிங் நம்ம எழுதும் போது ஆர்த்தோ தட் மீன்ஸ் ஓ வந்து இண்டிகேட் ஆர்த்தோ. ஸோ ஆர்த்தோ டைப்ரோமோபென்சின், மெட்டா டைப்ரோமோபென்சின், பேரா டைப்ரோமோபென்சின் அப்படின்றதை நம்ம வந்து நேமிங் இந்த இடத்துல பண்ணலாம்.
சரி ஓகே. இப்போ டை சப்ஸ்டியூட்டட் பார்த்தாச்சு, மோனோ சப்ஸ்டியூட்டட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஆர் ஹையர் சப்ஸ்டியூட். ஸோ ட்ரை ஆர் ஹையர் சப்ஸ்டியூட் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் த சப்ஸ்டியூட் ஆன் எ ரிங் இஸ் ஐடென்டிஃபை த லோயஸ்ட் ரோ கண்ட்ரோல். இது ஆஸ் யூஷுவல் நடக்கிறது தான். ட்ரைனா இதில் 3 சப்ஸ்டியூட் வந்திருக்கு. 3 சப்ஸ்டியூட்மே ஃபங்க்ஷனல் குரூப் எனிதிங்காக இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் கிவ் ஒன் திங். ஓகே, இது வந்து என்னென்னா காம்பவுண்ட். ஓகே, காம்பவுண்ட், இந்த காம்பவுண்டில் 3 ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ 3 ஃபங்க்ஷனல் குரூப் இதில் இருக்குது. இதில் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் கொடுக்கணும். ஆஸ் யூஷுவல் நம்மளோட பேசிக்கில் பார்த்த மாதிரி தான். பிரின்சிபல் பொசிஷன் அப்படின்னா கார்பாக்சிலிக், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் இருக்கிறது கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுத்தோன்னா இது 1 2 3 4, தென் அதுக்கப்புறம் ஹைட்ராக்சி, அதுக்கப்புறம் தான் ப்ரோமோ. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் இதுக்கு 1 கொடுத்தோம் அப்படின்னா பென்சின். ஓகே, பென்சின் பென்சாயிக். ஓகேவா? பென்சாயிக் ஆசிட். ஓகேவா? ஆல்ரெடி இங்கே ஈன் இருக்குது. ஸோ வந்து இ அண்ட் ஓ சேர்ந்து வராது. ஸோ அதனால நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இஏ கேன்சல் பண்ணால் ஆயிக் ஆசிட், பென்சாயிக் ஆசிட். ஸோ இதில் ஹைட்ராக்சி ஃபஸ்ட், ஹைட்ராக்சி ஹச், இது பி. ஸோ B came first, then compared to the H. ஸோ அதனால நம்ம ப்ரோமோ 4 ஹைட்ராக்சி அப்படின்றத போடுறோம். ஆஸ் யூஷுவல் எல்லாமே அதில் பார்த்த மாதிரி தான். ஸோ இதுவும் அதே மாதிரி நைட்ரோ பென்சின். ஓகேவா? ஸோ இதில் பென்சின் அப்படின்னா இதில் டை நைட்ரோ. ஓகே, இல்லை பிரின்சிபல் குளோரோ நைட்ரைல் இருக்கு. ஓகேவா? நைட்ரஜன் குரூப் ஹேலைட்ஸ் இருக்குது. ஹேலைட் தான் வந்து 15th காம்பவுண்டாக இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஓகே, ஸோ அதனால் 1 குளோரோ 2 4 டை நைட்ரோ பென்சின். ஓகேவா? ஸோ இதுக்கு ஹாலோக்கு வந்து என்ன நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் கிடையாது. ஓகே, இந்த ஹாலோக்கு வந்து நம்மளுக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கிடையாது. ஸோ அதனால நம்ம இதை ப்ரிஃபிக்ஸ் எடுத்துருக்கோம். இன்கேஸ் இதில் வந்து ஓஹெச் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பென்சாயிக் அப்படின்னு இது ஓஎல் போடலாம், பென்சனால், அப்படி பென்சனால் போடலாம். ஓகேவா? இதுக்கு ஏன் இதில் சேர்க்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் பொசிஷன் கொடுத்துருக்கேன், பட் சஃபிக்ஸ்க்கு அதில் ஜென்ரலாக கிடையாது. ஓகே, ஸோ நேமிங் கிடையாது. ஸோ அதனால் ப்ரிஃபிக்ஸ் ஹாலோ மட்டும்தான். ஸோ அதனால் இது 1 குளோரோ அப்படின்றத எடுத்துக்கணும். ஸோ அதனால இல்லை நம்ம இதை கன்சிடர் பண்ண முடியாது. நம்ம பிரின்சிபல் பொசிஷனுக்கு வந்து பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன் கொடுத்தாயிட்டோம். இன்கேஸ் நேம் இல்லைன்னா அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதை வந்து டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, இப்போ அதிலே சப்ஸ்டியூட் அண்ட் பென்சிங் ரிங்கில் வந்து இப்போ சப்ஸ்டியூஷன் இருக்குது, சப்ஸ்டியூட் வந்துடுச்சு. அந்த பென்சிங் ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பென்சிங் ரிங்கோட அந்த சப்ஸ்டியூட் பார்க்கும்போது அதில் ஒரு ஸ்பெஷல் நேம் நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம மாலிகுலோட ஸ்பெஷல் நேமை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? பென்சிங்னு நம்ம வந்து போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் விட்டுருங்க, சிஎல் CH3 இதெல்லாம் டோன்ட் கன்சிடர் ஹியர். ஓகே, இதை மட்டும் நம்ம பார்த்தா இது என்ன ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிசோல் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு நேம் வந்து நம்ம என்னென்னா அனிசோல் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு பொசிஷன் ஆஸ் யூஷுவல் கொடுத்துடலாம். 2 then 3. ஓகேவா? ஸோ 2 3 4 கொடுக்கும்போது செகண்ட் பொசிஷன் இஸ் த குளோரோ, ஃபோர்த் பொசிஷன் இஸ் மித்தைல். ஸோ C came first, then compared to that M. ஸோ அதனால 2 குளோரோ 4 மித்தைல் அனிசோல். ஓகேவா? லைக் இது வந்து என்னென்னா அனிலீன் மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அனிலீன் மாதிரி இருக்குது. ஸோ இது அனிலீன் எடுத்துக்கணும். இதை எடுத்து பார்க்கும்போது இது ஒரு ஃபீனால் ஸ்ட்ரக்சர், இது வெல் நவுன் ஸ்ட்ரக்சர். ஓகே, இது ஃபீனால் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆல்கஹாலில் போகும்போது நம்ம ஃபீனாலை வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் த டெரிவேட்டிவ்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதனால் இது ஃபீனால் ஸ்ட்ரக்சர். ஓகே, டைமெத்தில் ஃபீனால். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பென்சினுக்கு கொடுக்கணும். இப்போ தேர்டு ஒன்று, அடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பென்சின் ரிங் வந்து அட்டாச் டு த அலிஃபாட்டிக் செயின் வித் ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்போட ஒரு அலிஃபாட்டிக் செயின் வந்து பென்சின் ரிங்கில் இருந்துச்சுன்னா இந்த பென்சின் ரிங்க்கு நம்ம வந்து ஃபீனைல் அப்படின்றத கொடுக்கணும், பென்சின்னு கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில் 2 இது இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது நேம் ஸ்பெஷல் நேம் இருந்தால் ஸ்பெஷல் நேம் கொடுக்கணும். ஃபீனைல் அலிஃபாட்டிக் கார்பனோட வந்து அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா இது வந்து ஃபீனைல் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த ஒரு காம்பவுண்ட் இருக்குது, இது 1 இது 2 இது 3 இது 4. ஃபஸ்ட் இது அலிஃபாட்டிக் நம்ம நேம் கொடுத்துடலாம். ஸோ இது பியூட்டேன். ஓகேவா? பியூட்டேன் சிங்கிள் பாண்ட் ஏன், ஈ வரக்கூடாது, ஆல்கஹால் இங்கே இருக்கிற வாசி ஆல். ஓகேவா? ஸோ சாரி, இங்கே ஆல்டிஹைட் இருக்குது. ஸோ இங்கே ஆல்டிஹைட் இருக்கிற வாசி ஓஎல் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். பிகாஸ் ஆல்டிஹைட் தான் ப்ரியாரிட்டியில் ஃபஸ்ட்டு, தென் கம்பேர்ட் டு த ஆல்கஹால். ஸோ அதனால் ஓஎல் போட்டுட்டோம். இதோட சஃபிக்ஸ் வந்து ஓஎல். பட் ஆனால் குளோரோக்கு இந்த மாதிரி எந்த ஒரு சஃபிக்ஸும் இல்லாத வாசி அது ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம். இந்த மேலே இருக்கிற காம்பவுண்டில் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம் குளோரோவில். ஓகே, ஸோ இது வந்து CHO. தென் இது முடிஞ்சிருச்சு. தென் ப்ரைமரிக்கு போவோம். அதாவது மீன்ஸ் ப்ரிஃபிக்ஸ்க்கு போகும்போது இங்கே ஆல்கஹால் இருக்குது. ஸோ இது ஆல்கஹால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H. ஓகேவா? H கேம் ஃபர்ஸ்ட் தென் கம்பேர் டு P. ஸோ அதனால் 3 ஹைட்ராக்சி
தேர்ட் பொசிஷனில் இருக்குது 3 ஹைட்ராக்சி 4 ஃபினைல். ஓகேவா? தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐசோமெரிசம். ஸோ ஐசோமெரிசம் அப்படின்றது என்னென்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபர் இன் த ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ டிஃபர் இன் த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபினோமினாவை தான் ஐசோமெரிசம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஓகே, இப்போ ஐசோமெரிசத்தில் டைப்ஸ் என்னென்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அப்படின்னா அரைசஸ் டியூ டு டிஃப்ரென்ஸ் இன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம் வித்தின் த மாலிகுல். ஓகேவா? ஹேவிங் ஏ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸோ இது வந்து வித்தின் த மாலிகுல்ஸில் தான், வித்தின் த மாலிகுல்ஸ்குள்ளார் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் வித்தின் த மாலிகுல்ஸ்குள்ளார் நடக்கும். பட் இதை பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அரேஞ்ச் டியூ டு டிஃப்ரென்ஸ் இன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ்லேயே நடக்கும். ஓகேவா? இன் ஸ்பேஸ். இது மாலிகுல்ஸில் நடக்கும், இது ஸ்பேஸில் நடக்கும். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், இது ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸோ இதில் டிவிஷன்ஸ் இருக்கிறது செயின் ஐசோமெரிசம், பொசிஷன் ஐசோமெரிசம், ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், மெட்டாமெரிசம், டாட்டோமெரிசம். ஓகேவா? லைக் 1 2 3 4 5 மெரிசம்ஸ் இருக்குது. 1 by 1 லேட்டராக பார்க்கலாம். லேட்டராக இங்கே செயின் ஐசோமெரிசம் இண்டிவிஜுவலாக லேட்டராக பார்க்கலாம். தென் வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படின்னா ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், இன்னொன்று ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். கன்ஃபர்மேஷன் ஆர் ரேஸ் ரொட்டேஷனல் ஐசோமெரிசம், இதுவும் ஒரு பாயிண்ட். பட் ஆனால் நம்ம இப்போதைக்கு பார்க்க போகிறது, இந்த 11th சிலபஸில் பார்க்க போகிறது ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இது லேட்டராக ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஐ மீன் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லேயே வெல் நோனாக இருக்கும். பிகாஸ் அதில் கொஞ்சம் நிறைய தியரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் படிக்கும்போது ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அதையும் நம்ம கொஞ்சம் பேசிக்ஸு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்முலா பட் டிஃபர் இன் சிசி செயின். ஓகேவா? சிசி செயினில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து சிசி செயினில் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் செயின் ஐசோமெரிசம். ஸோ ரெக்வயர்டு மினிமம் 4C கார்பன் ஆட்டம் இருந்தால் மட்டும்தான் இந்த செயின் ஐசோமெரிசம் வந்து நம்மளால் பாசிபிளாக இருக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் சின்ன சின்ன விஷயம் இருக்கும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டால் நம்ம ஐசோமெரிசத்தை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C4H10 எடுத்திருக்கேன். ஸோ 4 ஆட்டம்ஸ் இங்கே இருக்குது. இந்த ஒரு ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். அதே இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரைமரி, தட் மீன்ஸ் நார்மல் ஆல்கேனில் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரைமரி இதில் இருக்கா. இது வந்து செகண்டரி, ஐ மீன் ட்ரெஷரியோட செகண்டரியில் வந்து அட்டாச் ஆச்சு அப்படின்னா CH3 ஆகிடுது. ஓகேவா? இது செகண்டரி கார்பன் இல்லைனா பீட்டா கார்பன் எது வேணாலும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. இதோட CH3 வந்து இங்கே பிரான்ச்சிங்கில் வந்துருச்சு. ஸோ இதோட செயின் வந்து லெஸ் ஆகிடுச்சு. இதோட செயின் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 செயின் இருக்குது, 4 கார்பன் இருக்குது பேரண்ட் செயினில். பட் இதை கன்சிடர் பண்ணும்போது 3 செயின் இருக்குது. ஓகேவா? அதே இன்னொரு எக்ஸாம்பிள் C5H12. ஓகே, இது நான் எதுக்கு ஆல்கைல் குரூப் அப்படின்னா ஐசோமெரிசம், ஐ மீன் மெத்தில் குரூப் பார்க்கும்போது இது ஹைட்ரஜன் பாண்ட் ப்ரைமரியாக செகண்டரியாக ட்ரெஷரியான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா பேசிக்ஸ்லேருந்து நம்ம ஒவ்வொரு ஃபார்முலா பார்க்கும்போது பேசிக்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும். ஸோ எந்த ஒரு ஃபார்மேட் பார்க்கும்போது நம்ம படித்த எல்லாத்தையும் இதில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த ஒரு இதில் தான் ப்ரைமரி ஆர் செகண்டரி எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு செயின் ஐசோமெரிசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா பேரண்ட் செயினில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. பட் இந்த பேரண்ட் செயினில் 3 இருக்குது. ஸோ இது வந்து ஏதோ சிசி பாண்டில் கொஞ்சம் டிஃபர் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இது ஒரு செயின் ஐசோமெரிசம் அப்படின்றது சொல்லும். இப்போ CH3 CH2 இப்போ இதில் 1 2 3 4 5 இருக்குது. பட் இதை கம்பேர் பண்ணும்போது 1 2 3 4 இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது 1 2 3 இருக்குது. ஸோ இல்லை 3 5 4 3. ஓகேவா? ஸோ 3 ஐசோமெரிசம். இல்லை 5 கார்பன் இருக்குது, இல்லை 4, இல்லை 3. ஸோ இல்லை செயினில் கொஞ்சம் டிஃபர் இருக்குது. ஸோ இதனால இது வந்து என்னென்னா செயின் ஐசோமெரிசம். ஓகேவா? அண்டர் இந்த ஓகே, பொசிஷன் ஐசோமெரிசம் அப்படின்னா சேம் ஃபார்முலா, functional group are same, carbon chain of same but differ in position. So functional group அதோட positions மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ C4H10OH அப்படின்னா 1 2 3 4 கார்பன் இருக்குது, இல்லை OH இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ
இது வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது. பட் ஆனால் இதில் 1 2 3 4 கார்பன்ஸ் இருக்குது, இதில் 1 2 3 4 கார்பன்ஸ் இருக்குது. பேரண்ட் செயினில் கார்பன்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. பட் OHோட ஆல்கஹாலோட பொசிஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை பார்க்கும்போது டிஃபரிங் பொசிஷன்ஸ். இப்போ 1 2 3 4 கார்பன்ஸ் ஆஸ் யூஷுவல் 4 கார்பன் இருக்குது, இதுலேயுமே 4 கார்பன்ஸ் இருக்குது. பட் டபுள் பாண்டுன்னு வரும்போது இது ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்குது, இது செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அதோட டபுள் பாண்டோ இல்லை ஃபங்க்ஷனல் குரூப்போ எனிதிங் பொசிஷன் மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அது அண்டர் த பொசிஷன் ஐசோமெரிசம். ஓகேவா? தென் இப்போ பார்க்க போது தென் அடுத்தது வந்து என்னென்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னா சேம் ஃபார்முலா பட் டிஃபர் இன் ஆஸ் யூஷுவல் நேமிங்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சா தான் இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பில் சம் டிஃபர் இருக்குது அப்படின்றது. ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் அப்படின்றத பார்ப்போம். இது டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் நம்ம பார்க்க போகிறது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது மூணுத்துக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அன்சாச்சுரேஷன் அதில் இருக்கா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் டு மேக் ஆல்கீன். ஒரு எவ்வளோ ஹைட்ரஜன் வந்து ஒரு அந்த காம்பவுண்டை ஆல்கேனாக மாற்றுறதுக்கு தேவை அப்படின்ற நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனை கால்குலேட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணால் டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். பட் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்றது எதுலன்னா ஈக்லிபிரியம் கான்செப்டில் வரும். இது டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். ஓகேவா? இப்போ CH3H6 இதோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கேட்டாங்க அப்படின்னா இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? CnH2n ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ஏதோ டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற வாசம் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டை நம்ம வந்து நம்ம ஃபார்மேட்டுக்கு ஆல்கேன் ஃபார்மேட்டு மாட்டினா CnH2n+2. ஓகேவா? அப்போ +2 இது வந்து CH3H8. ஸோ இது n வந்து 3 கம்பேர் டு ஸோ 3 6 C3 2ஓட 6 6 8. ஸோ இந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்தால் தான் இது ஆல்கீனாக மாறுது. ஸோ CH3 8 இங்கே 6 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 6 இருக்கிற வச்சு 2 ஹைட்ரஜன் என்ன தேவை? ஸோ 2 டிவைடட் பை 2 1. ஸோ டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் வந்து ஒரு அன்சாச்சுரேஷன் வந்து அதில் 1. அந்த 1 வந்து டபுள் பாண்டாக இருக்கலாம், இல்லை ட்ரிபிள் பாண்டாக இருக்கலாம், இன்கேஸ் வந்து சைக்ளோ ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், எனிதிங்காக இருக்கலாம். அது லேட்டராக வர இது கம்மிங் இதில் பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கும். ஸோ ஓகே, இப்போ ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசத்தில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு கேஸ் அப்படின்னா ஆல்கஹால் அண்ட் ஈத்தர். ஓகேவா? ஆல்கஹால் அண்ட் ஈத்தர் திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ இதில் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வராது பிகாஸ் இது வந்து என்னென்னா 2n+2ஓட ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ எத்தில் ஆல்கஹால் CH3CH2OH. ஓகேவா? இதே எத்தில் ஆல்கஹால் இங்கே வந்து என்ன ஆகிடுச்சு? ஈத்தராக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் இது ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப், இது வந்து ஈத்தர் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இதில் ஃபங்க்ஷனல் குரூப் டிஃப்ரெண்ட் ஆகுது. பட் ஆனால் சேம் ஃபார்முலா. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா C2H5, இதுலேயும் C2H5. ஓகேவா? ஒரு O இருக்குது, இதுலேயும் O இருக்குது. ஓகேவா? சாரி, C2H6O, இதுலேயும் C2H6O. ஸோ எல்லாமே இதில் வந்து சேமாக இருக்குது. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரோபைல் ஆல்கஹாலில் இங்கே OH இருக்குது, இங்கே எத்தில் மெத்தில் ஈத்தராக மாறிடுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்மேட். ஆல்கஹால் அண்ட் ஈத்தரில் ஃபங்க்ஷனல் குரூப் டிஃபர் ஆகிருக்கு. இதே ஆல்டிகைட் கீட்டோன்ஸ், அன்சாச்சுரேட்டட் ஆல்கஹால், ஈத்தர் அண்ட் அதர் சைக்ளிக் காம்பவுண்ட் எக்ஸெட்ரா இதில் இருக்கிற சேஞ்சஸ் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் சேஞ்சஸ் இந்த ஒரு கேட்டகரியில் வருது. ஓகேவா? இதோட ஃபார்மேட் CnH2nO. ஸோ இதில் டெப்த்தாக நம்மளுக்கு புரியும் அன்சாச்சுரேஷன் எதுக்கு அந்த இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ C3H6O இதான் அந்த ஃபார்முலா. ஓகே, இதுக்கு C3H6O அப்படின்னு தேவைன்னா நம்மளுக்கு தேவை C3H8O. ஓகேவா? ஸோ C3H8O ஏன் இந்த ஆல்கேன் நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்கேன் ஃபார்மேட் CH2n+2O இந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இங்கே இருக்கிற ஃபார்மேட் 2n. ஓகேவா? ஸோ கம்பேர் டு இது n-க்கு n, அப்போனா n நம்ம 3ன்னு எடுத்தோம் அப்படின்னா C3 இதில் ஒரு n சப்ஸ்டியூட் பண்ணால் 6 + 8 H8O. ஸோ இந்த ஃபார்மேட் மாறினா தான் இது ஆல்கேனாக மாற வச்சு 2 ஹைட்ரஜன் தேவை. ஸோ 2 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் வந்து 1 இருக்குது. ஸோ இதில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து டபுள் பாண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி CH3H6O பார்க்கும்போது இது வந்து கீட்டோன் ஃபார்மேட்டில் இருக்குது. அதே இந்த கீட்டோன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, பொசிஷன் வேறு இது பொசிஷன்லேயும் அண்டர் த பொசிஷன் பிகாஸ் இங்கே இருந்தது இது வந்து இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? தென் இப்போ இங்கே இருக்கிற இங்கே ஒரு CH இருக்குது. ஓகேவா? இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. அதே அந்த டபுள் பாண்ட் இங்கே
வந்திருக்கு. இதுக்கப்புறம் CH2 டபுள் பாண்ட் C OH CH3 ஓகேவா, இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. நம்ம இப்போ பார்த்த வரையும் டபுள் பாண்ட் இருக்குன்னு சொன்னோம். டபுள் பாண்ட் இருக்கும், இல்லைனா ட்ரிபிள் பாண்ட் இருக்கும், இல்லை சைக்ளோ. இப்போ சைக்ளோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்த ஒரு ஃபார்மேட்லேயும் நம்ம எழுத முடியும். ஓகே, இப்போ இந்த ஒரு இதுவும் சைக்ளோ ஸ்ட்ரக்சர் தான், இதுவும் ஒரு சைக்ளோ ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இந்த மாதிரி டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அன்சாச்சுரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது. ஓகே, இது வந்து கீட்டோன், இது ரெண்டும் இது வந்து கீட்டோன்ஸில் வந்துடும். இது ஆல்கஹால், அன்சாச்சுரேட்டட் ஆல்கஹால். ஓகே, இது ரெண்டும் அன்சாச்சுரேட்டட் ஆல்கஹாலில் வந்துடும். ஸோ ஓகே, இது வந்து என்ன ஈத்தர் ஃபார்மேட்டுக்கு வந்துடுது. ஈத்தர் ஃபார்மேட்டுன்னு எடுத்துக்கலாம், இல்லை சைக்ளிக் காம்பவுண்ட் அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேஸ் ஆசிட் எஸ்டர் அண்ட் ஹைட்ராக்சி கார்பனல் காம்பவுண்ட். இதோட ஃபார்முலா இந்த ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு தேவை டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிக்க இன்னும் 2 ஹைட்ரஜன் தேவை, 2 டிவைடட் பை 1. ஸோ இங்கே வந்து டபுள் பாண்ட் எதில் இருக்குது. ஸோ அந்த இதில் நம்ம பார்க்குறப்ப இது ப்ரொபானிக் ஆசிட், இது மெத்தில் அசிட்டேட், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்டிகைடு. ஓகே, இது கீட்டோன் குரூப். ஸோ இதில் பார்த்திங்க ஃபங்க்ஷனல் குரூப் ஒவ்வொன்றுத்துலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு அன்சாச்சுரேஷன் கூட இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு இதில் வந்து எந்தெந்த ஃபங்க்ஷனல் குரூப் அது மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக டபுள் பாண்ட் இருக்கா, ட்ரிபிள் பாண்ட் இருக்கா, என்ன பாண்ட் இருக்கா அப்படின்றத நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபார்மேட்டில் 4 திங்ஸ் இருக்குது. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆல்கைன், சைக்ளோ ஆல்கைன்ஸ், அந்த ஒரு ஃபார்மேட்டில் இதோட ஃபார்முலா என்னென்னா CnH2n-2. ஓகே, இப்போ இதை CnH2n-2, பட் ஆனால் நம்மளுக்கு தேவை ஆல்கைன் ஃபார்முலா CnH2n+2. ஸோ இது ரெண்டையும் நம்ம இதுலேருந்து இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2n plus 2 minus 2n minus 2, plus 2. So 2n minus 2n plus 2n get cancelled. So totally 4. So 4 by 2 அப்படின்னா இதில் 2 degree of saturation 2 இருக்கு. In case degree of saturation 2 வந்துச்சுன்னா 2 double bond இருக்கலாம், இல்லை 1 triple bond இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சைக்ளோ ஸ்ட்ரக்சர் இருக்கான், சைக்ளோ ஸ்ட்ரக்சர் வித் டபுள் பாண்ட் இருக்கலாம். ஓகேவா, ஸோ 1 வந்துச்சுன்னா இது, ஓகே 2 வந்துச்சுன்னா இந்த ஒரு ஃபார்மேட்டை நம்ம பார்க்கணும். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பியூட்டா-19. ஓகே, இதில் டையின் இருக்குது, இதில் வந்து பியூட்-2-யின் இருக்குது. ஓகேவா, இதில் டபுள் பாண்ட் 2 டபுள் பாண்ட் இருக்குது. இல்லை இது சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் மெத்தைல் சைக்ளோப்ரோபைன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வித் டபுள் பாண்ட் இருக்குது. ஓகே, தென் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா மெட்டாமெர்ஸ். ஓகே, மெட்டாமெரிசம் ஆர் மெட்டாமெர்ஸ். ஓகேவா, ஓகே, இப்போ பார்க்க போகிறது மெட்டாமர்ஸ். தட் மீன்ஸ் சேம் ஃபார்முலா அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் பட் டிஃபர் டியூ டு அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம் ஆன் எய்தர் சைட் ஆஃப் பாலிவேலண்ட் ஆட்டம் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா, இப்போ C4H10 ஓகே ஓ அப்படின்னா இது வந்து என்ன ஃபார்முலேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதில் C2H5 ஈக்குவலாக இருக்குது. தென் கம்பேர் டு இங்கே பார்க்கும்போது இங்கே வந்து ஒரே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே 3 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ இதை பார்க்கும்போது இங்கே ஒரு கார்பன், இங்கே 2 கார்பன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா மெட்டாமர்ஸ், அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கார்பன் ஆட்டம். ஸோ இப்போ கீட்டானிக் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 போத் ஆர் சேம். பட் ஆனால் இந்த இருக்கும்போது இங்கே 1 இங்கே 1 2 3 இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். இது நம்ம வந்து சென்டராக வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஈக்குவாலிட்டி தெரியும். ஸோ அதுலேயே மெட்டாமர்ஸாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டோமெரிசம். அப்போ ஆக்சுவலாக டாட்டோமெரிசம் அப்படின்றது டெஸ்மோட்ரோபிசம் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அது ஸ்பெஷல் டைப் விச் எக்ஸிஸ்ட் சைமல்டேனியஸ்லி எங்கே அப்படின்னா டைனமிக் ஈக்குலிபிரியத்தில் சைமல்டேனியஸ்லி இருக்கும். இது எதனால நடக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் பிட்வீன் பாலிவேலண்ட் ஆட்டம்க்கு இன் பிட்வீனில் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குது ஆஃப் சிங்குலர் டபுள் பாண்ட். அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் பாலி ஆட்டத்துக்கு நடுவில் ஹைட்ரஜன் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிற வச்சு இந்த டாட்டோமெரிசம் அரைஸ் ஆகுது. இதில் ஒரு கேட்டகரி என்ன டயாட். ஓகே, டயாட் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆசிலேட்ஸ் இன் பிட்வீன் பாலி ஆட்டம்ஸ்க்கு இடையில ஆசிலேட் ஆச்சு அப்படின்னா அதை தான் டயாட்ஸ்ன்னு சொல்கிறோம். அது 1 to டை சிஸ்டம். இப்போ இது ஒரு 1 ஆட்டம், இது ஒரு 2 ஆட்டம். ஸோ இது வந்து 1, இது வந்து 2. ஸோ இன் பிட்வீன் த பாலி ஆட்டம்ஸில் இது ஆக்சிலேட், இது வந்து கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. இதே இங்கே பார்த்தீங்கன்னா இது நைட்ரஜனோட. ஸோ இதை ஆசிலேட் பண்ணுறது ஒன்று இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இது ஆசிலேட் ஆகுது. ஸோ இதை வந்து 1 to டயாட் சிஸ்டம் அப்படின்ற சொல்லுவோம். அதே மாதிரி ஏஜிசிஎனும் அதே மாதிரி தான். சில்வர் வந்து கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு, இன்னொன்று நைட்ரஜன் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இது. அதில் இன்னொரு சிஸ்டம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாட் சிஸ்டம்.
இட் இஸ் எ ட்ரையாட் சிஸ்டம். ட்ரையாட் சிஸ்டம் அப்படின்றது ஹைட்ரஜன் ஆட்டம் ஷிஃப்ட். ஓகேவா, ஃபஸ்ட்டு கார்பன்லேருந்து தேர்ட் பாலி ஆட்டம் வேலியன்ட் ஆட்டத்துக்கு ஹைட்ரஜன் வந்து ஷிஃப்ட் ஆகுது. இல்லை 2 டைப்ஸ் இருக்குது, கீட்டனோல் நைட்ரோ ஆசிட் ஃபார்ம் அப்படின்றது இருக்குது. இப்போ கீட்டோன் அப்படின்னா இது கீட்டோன். ஓகேவா, இதில் வந்து 1 2 3 ஓகே, ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் இஸ் வந்து பாலி ஆட்டம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் வந்து ஓகேவா, இந்த ஆக்சிஜன் வந்து இதை அட்டாக் பண்ணி இதில் உள்ள ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு இங்கே பாண்டு பிரேக் ஃபஸ்ட்டு இந்த பாண்ட் பிரேக் ஆகி இங்கே டபுள் பாண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து இங்கே போகுது. ஸோ அது ஈனால் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகிடுது. ஓகேவா, தட் மீன்ஸ் OH இருக்கிற வாசி இது ஈனோல் ஃபார்ம். ஓகே, ஸோ இது கீட்டோ ஈனோல் ஃபார்ம். இதுதான் ஒரு கீட்டோ ஈனோல் ஃபார்மேட். ஓகே, ஆக்சுவலாக ஸ்டேபிளாக கீட்டோ ஃபார்ம் தான் ரொம்ப மோர் ஸ்டேபிளாக இருக்கும். எனால் வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட்டில் இருக்கும். அது என்னென்ன எதனால அப்படின்றது இது வந்து சம்டைம்ஸ் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து சம்டைம்ஸும் ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா கீழே பார்ப்போம். ஓகே, இப்போ அசிட்டோன் லைக் அனதர் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிட்டோன். ஸோ இது அசிட்டோனில் இருக்குது. இது ப்ரோபேன் 1E2 மாறுது. ஓகேவா, லைக் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற ஒரு இதை வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த பாண்ட் பிரேக் ஆகி ஓகேவா, இதில் இருக்கிற பை பாண்ட் பிரேக் ஆகி இதில் ஒன்று அட்டாச் பண்ணிக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, அவ்வளோ பாசிபிள் சீக்கிரமாக நடக்காது. இதில் ஒரு பேசிஸில் நடக்குது. ஸோ அது மாதிரி டாட்டாமெரிசமும் ஆசிட் ஆர் பேசிஸ் மீடியத்துலையும் நடக்கும். இப்போ ஆசிட் மீடியத்தில் நடந்துச்சு அப்படின்னா இப்போ CH3O CH2. ஓகேவா, ஸோ இப்போ இந்த பைபாண்ட் பிரேக் ஆகி ஆக்சிஜனுக்கு வேலன்சிக்காக மைனஸ்க்கு போயிடுது. ஸோ இது மைனஸ் போகிறப்ப இந்த ப்ளஸ் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இதை அட்டாக் பண்ணிக்கும். ஓகேவா, இது ப்ளஸ் அட்டாக் இந்த மீடியத்தில் இருக்க ஆசிட் மீடியத்தில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து இதை அட்டாக் பண்ணும். ஃபஸ்ட் இந்த பாண்ட் பிரேக் ஆகிட்டு பை பாண்ட் பிரேக் ஆகிட்டு இதை வந்து அட்டாக் பண்ணி OH கன்வெர்ட்டட் ஆகிடுது. ஸோ OH கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ஓகேவா, OH கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே CHல இருக்கிற இந்த கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து இதை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. ஸோ பிகாஸ் இது வந்து ட்ரைவேலன்ஸில் ஆக்சுவலாக கார்பன் இஸ் ஏ டெட்ராவேலன்சியா. ஸோ அந்த ஒரு இதை ஃபார்மேட்டை வந்து நம்ம இது பண்ணோம், அந்த வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணுன்ற வாசி இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே டபுள் பாண்ட் ஆகி இதை வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா ஆசிடில் நடக்குது. ஸோ இது ஆசிட் கேட்டலைஸ்டு இன்டர் கன்வர்ஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. இதே பேஸில் நடக்கும்போது பேஸ் இஸ் OH இஸ் த பேஸ். ஓகே, அதில் இருக்கிற மாலிகுல் OH. ஃபஸ்ட்டு நம்ம பேஸில் இருக்கும்போது இந்த ஹைட்ரஜன் ஓகேவா, இந்த பேஸ் வந்து இந்த ஹைட்ரஜனை க்ளீவேஜ் பண்ணுது. ஸோ இந்த பாண்ட் க்ளீவேஜ் ஆகி இங்கே டபுள் பாண்ட் ஆகிடுது. ஸோ இங்கே டபுள் பாண்டாக இருக்கிற வாசி இந்த பை பாண்ட் வந்து இங்கே போயிட்டு ஒரு வேலன்சி க்ரியேட் பண்ணுது. ஆக்சிஜனுக்கு மேலே ஒரு வேலன்சி க்ரியேட் பண்ணுது. ஸோ வேலன்சி க்ரியேட் பண்ணோன்னே இன்டர்மீடியேட் கிடைக்குது. ஓகே, இந்த இன்டர்மீடியேட் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்கிற ஹைட்ரஜன்லேருந்து H2லேருந்து ஒரு ஹைட்ரஜனை இந்த OH வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இதோட அட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் இது வந்து OH கன்வெர்ட்டட் ஆகி இது OH வந்து ஆஸ் யூஷுவல் ஆசிட் மீடியத்துக்கே போயிடுது. ஓகேவா, பேஸ் மீடியத்துக்கே போயிடுது. ஸோ பேஸ் மீடியத்தில் இருக்கிற OH வந்து இந்த இடத்துல வந்து இது கேட்டலைஸ்டு டைப்பில் படிக்கும்போது இந்த ரியாக்ஷன்ஸ் வரும். கொஞ்சம் இதை வந்து மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, OH மைனஸ் வந்து இந்த H அட்ராக்ட் பண்ணி இந்த பாண்ட் க்ளீவேஜ் ஆகி இது ஒரு வேலன்சியை க்ரியேட் பண்ணுது. ஆக்சிஜனில் வேலன்சியை க்ரியேட் பண்ணுது. அந்த வேலன்சி ஆக்சிஜனில் இருக்கிற நெகட்டிவ் வேலன்சி வந்து வாட்டராக போணுச்சுல அதில் வந்து ஒரு ஹைட்ரஜனை அட்ராக்ட் பண்ணி OH கன்வெர்ட் பண்ணிக்குது. ஓகே, இதை தான் வந்து பேஸ் மீடியம் நடக்கிற வாசி இது பேஸ் கேட்டலைஸ்டு இன்டர் கன்வர்ஷன் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ ஓகே, இன்னொரு ஃபார்மேட் சொன்னோம் நைட்ரோ ஆசிட் ஃபார்ம் அப்படின்னா இதுதான் நைட்ரோ ஆசிட் ஃபார்ம். ஓகேவா, இது வந்து நைட்ரஜன் குரூப் வந்து 1. ஓகே, நைட்ரஜன் குரூப் இந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த பாண்டு க்ளீவேஜ் ஆகி இங்கே வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே போகுது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நைட்ரஜன் பாண்டின்னு சொல்கிறோம். அதுதான் 1, இது 2, இது வந்து 3. ஸோ இன்பிட்வீன் 1 and 3ல இந்த ஹைட்ரஜன் பாஸ் ஆகுது. இது நைட்ரோ ஃபார்மில் இருக்குது. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஆசிட் ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ கண்டிஷன் டாட்டோமெரிசத்துக்கு கண்டிஷன் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன் அட்லீஸ்ட் ஒன் அசிட்டிக் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் கீட்டோனால் வந்து இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். காம்பவுண்ட் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வச்சுருந்தா லைக் இந்த மாதிரி வச்சுருந்தா கண்டிப்பாக டாட்டாமெரிசம் வந்து இருக்கும். அதில் அந்த காம்பவுண்டில் டாட்டாமெரிசம் இருக்குன்றது ஒரு கண்டிஷன் இல்லை. ஓகே, ஸோ அதனால் ஆல்ஃபா ஹைட்ரஜன் நம்ம கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஓகே, இப்போ தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் இப்போ இதில் CH3 இந்த மாதிரி இருக்குது. இதில் ஆல்ஃபா கார்பன் இருக்குது. பட் ஆனால் இல்லை அந்த கார்பனில் ஹைட்ரஜன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகேவா, இதில் வந்து இந்த குரூப்பும் இருக்குது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பும் இருக்குது. பட் ஆனால் இல்லை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத வாசி இதில் நோ டாட்டாமெரிசம். ஓகேவா, இப்போ பென்சிங் ரிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுலையும் டாட்டாமெரிசம் எக்ஸிஸ்ட் ஆகாது. ட்ரையட் டாட்டா சிஸ்டம் எக்ஸிஸ்ட் ஆகாது. பிகாஸ் இது வந்து sp2 ஹைப்ரிடைசேஷனில் இருக்கிற ஹைட்ரஜன் இங்கே இருக்குது. இதுலேயும் sp2 ஹைப்ரிடைசேஷனில் இருக்கிற இது இருக்குது. ஸோ அதனால இதில் வந்து டாட்டாமெரிசம் இதாக இருக்குது. ஸோ ஓகே, இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. ஓகே, இதில் ஒரு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் கீட்டோ ஃபார்ம் தான் நிறையா இருக்கும் தென் கம்பேர்டு டு ஈனால் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ஒரு எக்ஸப்ஷன் இதில் இருக்குது. இதில் எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காம்பவுண்ட் எடுக்கும்போது இது வந்து ஆஸ் யூஷுவல் இந்த ப்ரான் க்ளீவேஜ் ஆகி இங்கே இருக்கிற ஃபஸ்ட் ஓகேவா இதுலேருந்து இந்த 1 அண்டு இந்த இதுக்கு இந்த ஆக்சிஜனுக்கு இது வந்து போகுது. பட் இந்த இடத்துல போகிறப்ப இந்த ஹச்சும் இந்த ஓவும் ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங்கை க்ரியேட் பண்ணிச்சு, இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் க்ரியேட் பண்ணிச்சுன்னா ஈலான் வந்து 7% இருக்கும். ஸோ இது மோர் ஸ்டேபிள் தென் கம்பேர்ட் டு கீட்டோன். இந்த ஒரு எக்ஸப்ஷன் நம்ம பார்த்து வச்சுக்கணும் இந்த ஒரு ஃபார்மேட். ஓகேவா, நார்மலி கீட்டோ ஃபார்ம் வந்து ஏனால் ஃபார்ம் வந்து ஸ்டேபிள் கீட்டோ ஃபார்முக்கு தான் நிறையா இருக்கும். பட் இதில் ஒரு க்ரைட்டேரியா இருக்குது. ஓகே, ஸ்டெபிலிட்டி க்ரைட்டேரியா ஆஃப் ஈனால் ஃபார்ம் அப்படின்னா இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், அட்டாமிக் நேச்சர், ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஜுகேட் சிஸ்டம், இது மூணுமே இருந்துச்சு ஈனாலில். இதில் ஏதோ ஒரு திங் இருந்தாலுமே ஈனால் ஃபார்ம் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, இது எண்ட் ஆஃப் த லெக்சரர். தென் லேட்டர் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி எஃபெக்ட்ஸை நம்ம பார்ப்போம்.